இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். மாமா போவுமா? போவும் சத்யா. பிரகாஷ் வரலையா? அவங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலையா இருக்கா, நம்மள ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தியாவை அவங்க வீட்டுல கொண்டு போய் விட சொல்லிட்டாங்க. ஏன் தியாக்கா, சித்ரோஸ் முடிகிற தண்டி இங்கே இருக்கலாம்ல. பிரகாஷ்க்கு ஏதோ வேலை இருக்காமா தான். அவங்களுக்கு வேலை இருக்குன்னா அவங்க போட்டோம், நீ எங்க கூட இரு. இவ ஒருத்தி, இவளால பிரகாஷ் இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரியாதுல்ல. இல்ல சத்யா, நான் போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன். 2 நாள் திரும்பி வர்றதுக்கு நீ எதுக்குக்கா போனோம், இங்கே இரு. இவனை வச்சுக்கிட்டு சத்யா அவ போட்டோம், அவ 2 நாள் கழிச்சு வரேன் இருக்காளா, அப்போ வரட்டு. இப்ப ரெஸ்ட் எடுக்க போகுமா, வரீங்களா? போவும் மாமா. அண்ணே நீங்க போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் போய் அத்தை கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன். சரிம்மா. எனக்கு தான்ப்பா முன்னாடி உள்ள சீட்டு, நான் இப்பவே வந்து சீட்டு பிடிச்சிருந்தேன். இந்த பைத்தியத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது போல. ராணியத்தை உண்மையை சொல்லு, பிரகாஷ் இல்லாம உன்னையால இங்க இருக்க முடியாதுன்னு தானே நீ அங்க போற? ஆமா. அப்ப நாங்க முக்கியம் இல்ல, உங்க கூட இருக்கிறது முக்கியம் இல்ல. நீங்க முக்கியம் தாண்டி, ஆனா உங்களை விட பிரகாஷ் ரொம்ப முக்கியம். சும்மா பேச்சுக்காச்சு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லக்கூடாதுல டி. எப்படியோ தியா, நீ சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தியா கூப்பிட்டியா? என்னம்மா? அம்மா நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. அம்மா சித்ரோஸ் வரை இருந்துட்டு போக வேண்டியதானே? அம்மா பிரகாஷ்க்கு முக்கியமான வேலை இருக்கா, இவளால பிரகாஷ் இல்லாம இங்க இருக்க முடியாது, அதனால 2 நாள் கழிச்சு வருவாளாம் வீட்டையும். சரிம்மா, நான் கண்டிப்பா பிரகாஷ் தம்பியோட சித்ரோஸ்க்கு வந்துருந்தம்மா. கண்டிப்பா வருவேம்மா. போயிட்டு வரேம்மா, அப்பா கிட்டே சொல்லிருங்க. சரிம்மா. நாங்களும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வரோம். சரி டி மினி, பார்த்து போகணும்ல. சரி தே, போயிட்டு வரோம். சரிம்மா. வெல்கம் சார். என்ன பார்க்கணும்? கவுன் சுடி அந்த மாதிரி பார்க்கணும். உமன்ஸ்க்கு வந்து மேலே இருக்கு சார், நீங்க போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த அக்கா மருவ சீக்கிரமாவே வரமாட்டாங்க போல. மினி நடந்து வரணும்லாமா, கொஞ்சம் மெதுவா தானே வரணும் ஸ்டெப்ஸ்ல. இப்ப நான் போய் பார்க்கட்டா மாமா? சத்யா நானும் கூட வரேன், தனியா போக வேண்டாம். சரி மாமா. மாமா நீங்க இங்கேயே இருங்க, நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் ட்ரையல் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ள அக்காவும் வந்துருவா. சரிம்மா. என்ன ஆயிட்டாங்களோ இந்த ட்ரெஸ் கடையிலே. வளர்ந்துட்டா, ஆனா இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா தான் இருக்கு. நம்ம ரம்யாக்கு ஏதாச்சும் பார்த்து வைப்போமா? அவளை இங்க ட்ரெஸ்லாம் ட்ரையல் பண்ணி பார்க்க போயிருக்கா. அவளுக்கு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாது. யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அவளுக்கு அவ வேலை கரெக்டா நடக்கணும். அவ சின்ன பிள்ளை இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வர தண்டி உனக்கு வெயிட் பண்ண தெரியாதா? ச்சே, இந்த கொசுவெல்லாம் யாரு கூட்டு வந்தா? சும்மா சும்மா கத்திட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லு மினி அக்கா. நல்லா இருக்கு சத்யா. அது எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லு. ரம்யா நீ சும்மா இரு, எதுக்கு சும்மா அவகிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்க? சத்யா உனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீயே எடு. தேங்க்ஸ் மாமா. குமரன் மாமா நீங்க இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. கார்த்தி மாமா நீங்க எனக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துறணும், சரியா? எடுத்துக்கோமா. ஏன் டீ இப்படி பண்ணுத நீ? உனக்கு என்ன ரம்யா, அவ பேசாம எடுத்துட்டு போறா. அவளுக்கு எல்லாரும் செல்ல கொடுங்க, உனக்கு ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தானே இருக்கு. போறாம பிடிச்சவள. மினி நீ போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுமா. இருங்க, நானும் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வரேன். சத்யா உனக்கு இன்னொரு ட்ரெஸ் பார்க்கணும், நல்லா பாரு. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பில் போட கொடுத்துரும். சரி மாமா. தியா அக்கா உனக்கு பிடிச்ச கலர்ல நான் ஒரு ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்கேன், வா உனக்கு காட்டுறேன். சரி மினி வா, நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம். ரம்யா நீ எடுக்கலையா? எங்க அவளுக்கு நீங்க ரொம்ப செல்லம் குடுக்கீங்க. ஏடி ஏன் குழந்தையா நான் எடுத்து கொடுக்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லங்க. அப்புறம் என்ன, சும்மா இருவா. உனக்கு ட்ரெஸ் பாப். நானும் அவனா ட்ரையல் பண்ணி காட்டட்டா? அவனுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு காட்டுனா. இருங்க நான் போட்டு வரேன். ட்ரெஸ் பார்த்து போட தானே போனா, அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? குமரன் இது நல்லா இருக்கா? உன்னாலதான் ரம்யா அந்த ட்ரெஸ்ஸே அழகா இருக்கு. என்ன? இல்லையே, எனக்கு இருமல் வந்துச்சு, நான் இருமுனேன். நீ அந்த ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணிருக்க, நல்லா இருக்கு. உன்னோட ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு தியா. அப்ப என்னோடது? மினி உங்களோடது நல்ல பால் பச்சை கலர்ல சூப்பரா இருக்கு மினி. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா? இங்க கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்ல அண்ணி. சும்மா இருங்க, எதுக்கு அவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ரம்யா நீ சொல்லு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மினி, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடு. ஆமா அவள் எங்க? அவளுக்கு வந்து கார்த்தி இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ரம்யா. ட்ரெஸ்லாம் ஓகே தானே? பேக் பண்ணிட்டு பில் போட்டுறலாம்ல? போட்டுறலாம். சரி, அப்போ இங்க கேண்டீன் இருக்கு, நீங்க ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கணும்னா குடிங்க, நான் போட்டு வரேன். சரி ஏக்கா. என்னடி ஏன்க்கா இந்த ரம்ஜான் அதுமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கு. போன தடவை பங்குனி உத்திரம் வந்துச்சு, இந்த தடவை நம்மளுக்கு சித்திரவஸ். ஏன் யார் கறிச்சோறு கொடுத்தாலும் சாப்பிட முடியாதுல்ல. ஏடி சித்ரோஸ்க்கு கொடியேறதுக்கு முன்னாடி தானக்கா ராடியக்கா வீட்டில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் எல்லாம் கொட்டினேன். இப்பவும் இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னதான் சாப்பிட்டாலும் அந்த முஸ்லிம்ஸ் பண்ற பிரியாணி மாதிரி வருமா சொல்லு? வயிற்ற ரொப்பவே முடியாதுமா. ராணியக்கா நிஷா வா வா, ஹாப்பி ரம்ஜான்.
தேங்க்யூ சின்ன பொண்ணு. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களோ? ஆமா, ஏன் நீ ராணி அக்கா வீட்டுக்கு மட்டும் பிரியாணி கொடுத்துட்டு போயிடலாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சியோ? அப்பெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு. இல்ல, இப்பதான் உங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வரேன். ஓ, ஆல்ரெடி கொடுத்துட்டியா? சரி, என்ன பிரியாணி? ஷாமா, ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஆனா பிரியாணினா வேண்டாமா, இங்க கொடியேறி இருக்கு, நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம்ல. ஏக்கா, அதான் எனக்கு தெரியுமே, அதனாலதான்க்கா குஸ்கா மட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். குஸ்காவும் கத்தரிக்காய் தொக்கு பிரெட் அல்வா எல்லாம் உள்ள வச்சிருக்கேன்க்கா. ரம்யாக்கெல்லாம் கொடுங்க. நான் சிக்கன் சாப்பிடுவேன். இல்ல, உனக்கும் குஸ்கா தான் கொடுத்துருக்கேன். சோ சார். ஏக்கா, சிக்கன்லாம் போடாம தனியா குஸ்கா கிண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னக்கா? சரிம்மா. இஷா, நீயும் சித்ரோசனைக்கு வந்துரு வீட்டுக்கு. கண்டிப்பாக்கா. சரிக்கா, நான் இன்னும் நிறைய பேர் வீட்டுல போய் கொடுக்க வேண்டியதா இருக்கு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. உமா, வசந்தி அக்கா, உங்களுக்கு உங்க வீட்டுல கொடுத்துட்டேன்னு. சரிம்மா. எப்பா, பிரியாணி கிடைக்கலனாலும் குஸ்கா வச்சு கிடைச்சிருக்கேன். வருஷம் வருஷம் வந்து கொடுத்துட்றா. என்னக்கா, நம்மளும் தான் தீபாவளிக்கு கொடுப்போம்லக்கா. ஃபர்ஸ்ட் அவ தாண்டி ஆரம்பிச்சு வச்சா. ரம்ஜானுக்கு மிலாடி நபிக்கெல்லாம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் தான் நம்ம தீபாவளி கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த பிரியாணிக்காகவே இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், இப்படி ஒரு சோத்து முட்டையே எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே கிடையாதுப்பா. அப்போ ஏக்கா, இன்னைக்கு சோறு பொங்க வேண்டாம், இதை வச்சு ஒப்பைத்திடலாம். இது 10 மான்னு தெரியலையம்மா. மினி எல்லாரும் இங்க இருக்காங்கல்ல. ஏக்கா, எங்க வீட்டுக்கு கொடுத்துருப்பால, அதை நான் எடுத்துட்டு இங்க வந்துடுறேன். நான் ஒருத்தி தானக்கா, அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு தானே, நான் பாத்துக்கிறேன். சரி லட்சுமி. அப்போ ஏக்கா, நான் போய் ஒரு பிளேட் குஸ்காவை வெட்டிட்டு அப்புறமாட்டி வரேன். ஏட்டி, இப்பதானே இங்க சாப்பிட்டேன், அது சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்லக்கா, எனக்கு பசிக்கு, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஏப்பா, ஏட்டி இரு, நானும் வரேன். ஏக்கா, அப்ப நானும் போயிட்டு வரேன். சரிம்மா. மினி, சாப்பிடவாமா? இங்க ஒரு 5 நிமிஷம், அங்க ரொம்ப டயர்டா இருக்கு. என்னோட மினிக்கு டயர்டா? அதிசயமா இருக்க. மினி, பக்கத்து வீட்டு அக்கா வந்து குஸ்கா கொடுத்துட்டு போயிருக்காங்க, சாப்பிட வருவியா? எனக்கு என்னன்னு தெரியலங்க, எனக்கு ரொம்ப டயர்டா, பசியே இல்லாம இருக்குங்க. நீ என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் இல்லாட்டி ட்ரெஸ் இருக்க போயிருந்தோம். அதுவும் இல்லாம தியா வீட்டுல ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டேன்னா அதான் பசியே இல்லை. ரம்யா, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏதாச்சும் பண்ணா சொல்லு மணி. சரி டி. அண்ணா லைட்டா ஹாட் வாட்டர் சூடு பண்ணி தரவா, குடிக்கியா? வேண்டாண்டி. ஓ மினி, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருமா? எங்க ரொம்ப டயர்டா இருக்குங்க. இனிக்கா, இது எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். உனக்கு யாருக்கா கொண்டு வந்தா? நான் மாமாக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். மாமா இருந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. மாமா, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, வச்சிருமா, நான் எடுத்துக்கிறேன். மினியக்கா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. எனக்கு எதுவும் வேண்டாண்டி. சரி மினி, ஏதாச்சும்னா கூப்பிடு. மினிமா, உனக்கு எதுவும் இல்லைல்ல? நீ இப்படி இவ்வளவு டயர்டா படுத்ததே கிடையாதா? அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க சில நேரத்துக்கு அப்படிதாங்க இருக்கும். நீங்க சாப்பிடுங்க. நீ தூங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு சளி நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். வெயில் காலத்துலயும் சளி பிடிக்கிறது நம்மளுக்காக தான் இருக்கும். கிளம்பிட்டீங்களா? கிளாஸ் முடிஞ்சிருச்சு சார், அதனால கிளம்புறேன். என்ன கூட வரட்டா? நானே போயிடுவேன், அண்ணே கூப்பிட வருவாங்க. அன்னைக்கு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, எதுக்கு என்கிட்ட மட்டும் நல்லா பேசுறீங்கன்ட்டு. ஆமா, இதுக்கு ஆன்சர் எனக்கே தெரியுமே சார். என்னது? லவ் பண்றீங்கல்ல. இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன? லவ். நீங்க தானே சார் சொன்னீங்க எங்க ஊர்ல ஒரு பொண்ணா லவ் பண்றீங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால தானே என்கிட்ட நல்லா பேசுறீங்க. ஓ, அதுவா? ஆமா, நீங்க அந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்றேன். நேரம் வரும்போது நானே சொல்றேன். எதுவும் சொன்னீங்களா? இல்லம்மா. அப்போ லவ் விஷயம் ஓகே தானே? ஓகே தான். ஓகேங்க போய் தானே இப்ப பேசிட்டு இருக்கேன். என்னது லவ்வா? ருக்கு, ருக்மணி, ருக்கு. அண்ணே, எப்ப வந்த? வந்தது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பேசிட்டு இருந்தோம். போலாம். அண்ணே, இவங்க தான் எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்காங்க. உன்னை நான் போவோன்னு சொன்னேன், வரியா? போவனே, வா, போயிட்டு வரேன். ஏய், உன்னைய வான்னு சொன்னேன், வா. அண்ணே, இன்னைக்கு இவ்வளோ கோவமா இருக்கு, வேலையில எதுவும் டென்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தங்கச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு போல. காதலு மோதலுன்னு வந்து நிக்க போறா ஒரு நாள்.